ஹலோ ஸ்பெக்டேட்டர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐ வெல்கம் யூ ஆல் டு கெட் ரெடி டு ஸ்டடி our யூடியூப் சேனல். Now we are going to see about library. அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற காணொளி எதை பற்றினா லைப்ரரி பற்றினது. அதாவது இதில் என்ன அப்படின்னா, அதாவது ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே சப்ஜெக்ட் நிறையா சப்ஜெக்ட் இருக்குது. அதுதான் இது வரைக்கும் எல்லோரும் படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது லைப்ரரிக்கு போகிறவங்க யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம், அதாவது லைப்ரரிக்கு போகணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இல்லை. அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் எல்லா தேவையான அவங்களுக்கு தேவையான நூல்கள் அனைத்துமே அந்த நூலகத்தில் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் லைப்ரரியை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ பண்ணணும். அந்த மாதிரி இன்ட்ரோ பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இப்போ அந்த மாதிரி இன்ட்ரோ லைப்ரரி இன்ட்ரோ பண்ணும்போது பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, அதாவது எங்களுக்கு புக்கில் எங்களுக்கு சிலபஸில் இருக்கிற புக்கையே எங்களால் படிக்க முடியல. நாங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு வேறு அதான் இதையும் படிச்சுட்டு அதையும் படிக்கணுமா? இதையும் படிச்சுட்டு நம்ம ஸ்கூல் சப்ஜெக்ட் காலேஜ் சப்ஜெக்டையும் படிச்சுட்டு லைப்ரரியும் போகணுமா? அங்கேயும் புக்கு தானா? அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க, அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் அறியாமையில் இருக்காங்க. அதாவது உண்மையிலே இப்போ நம்ம தியரியாக ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, லைப்ரரி போனோம் அப்படின்னா இப்போ குழந்தைங்களுக்கு கூட புரியாததுக்கு என்ன செய்கிறாங்க, கிட்ஸுக்கு புக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, கிட்ஸ்லேருந்து 60 அதாவது ஓல்டேஜ் வரைக்குமே என்ன தேவையான புக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பிள்ளைங்கள்ட்ட டீச்சர்ஸ் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லைப்ரரி ஒரு இது நம்மளுடைய ஸ்கூல் சப்ஜெக்டில் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். ஆனால் லைப்ரரிக்கு போனோம் அப்படின்னா, லைப்ரரி புக்கை படித்தோன்னா எந்த எக்ஸாமுமே எழுத தேவையில்ல அப்படின்னு சொல்லலாம். அவங்கக்கிட்ட சொல்லலாம். லைப்ரரிக்கு போகிறது, லைப்ரரியில் உறுப்பினர் ஆகிறது, இது எல்லா விஷயத்தையுமே டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கன்வே பண்ணி ஆகணும். இது எதுக்காக அப்படின்னா, அவங்களுடைய சிந்தனை மாறும், செயல்கள் எல்லாமே மாறும். அதாவது சின்ன பிள்ளைங்களை கூட கூட்டு போக முடியல அப்படின்னா, அதாவது சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே கூட்டு போகிறது நல்லது. இருந்தாலும் ஒரு 6th இருந்தாவது அந்த லைப்ரரிக்கு போகணும். அதாவது போய் அதாவது இந்த பாட புத்தகம் வாசிக்கிற மாதிரி தான் அதையும் வாசிக்கணும். ஆனால் அதில் எக்ஸாம் எழுத தேவையில்லை. நீங்கள் போய் எந்த புக்கு வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம், எக்ஸாம் எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ லைப்ரரியில் உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் உறுப்பினர் ஆகலாம். கண்டிப்பாக யார் வேணால் உறுப்பினர் ஆகலாம். அங்கே ஒரு புக்கு எடுத்தோம் அப்படின்னா, ஒரு உறுப்பினருக்கு ஒரு புக்கு எடுத்துக்கிறதுக்கு இப்போ பர்மிஷன் உண்டு லைப்ரரியில். அதாவது ஒருத்தருக்கு ஒரு புக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அது எப்படின்னா, ஃப்ரீயாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். மறுபடியும் 15 நாளுக்குள்ளே அந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வேறு புக்கை எடுத்துக்கலாம். இதுதான் லைப்ரரியோட ஸ்ட்ரக்சர் இதுதான் லைப்ரரியில் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ குழந்தைங்களையோ 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களையோ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ஒரு டீச்சர்ஸே ஒரு நாள் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா, இன்னமும் அவங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். சரி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி பற்றி ஒரு கிளாஸில் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் நூலகம் கூப்பிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அதாவது உங்களை நீங்கள் படிக்கிற பாட புத்தகங்கள் கூட உங்களுக்கு மனசு கனமாக இருக்கும். ஆனால் லைப்ரரிக்கு போனால் தான் உண்மையான ரிலாக்ஸேஷனே கிடைக்கும் அப்படின்ற உண்மையான ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் டீச்சர்ஸ். அதாவது இந்த மாதிரி நூலகத்துக்கு போய் பழக்கிறது எல்லாமே நல்லதுக்காக, குழந்தைங்களோட நல்லதுக்காக தான். அது அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது படித்து பரீட்சை எழுத வேணாம் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அது அவங்க படித்து பரீட்சை எழுதுறதுனால தான், படித்து பரீட்சை எழுதி காம்படிஷன்லாம் இருக்கிறனால தான் பிள்ளைங்களுக்கு படிக்கவே தோண மாட்டேங்குது. ஸோ நீங்கள் லைப்ரரியை அறிமுகப்படுத்தினீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புவாங்க. சமுதாய மாற்றத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா
சமுதாயத்தில் உள்ள எல்லாரையும் நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா அது வந்து ஒரு புத்தகத்தால் மட்டும் தான் முடியும். ஸோ அதனால் வந்து கிளாஸில் இருக்கிறத விட லைப்ரரியில் நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மனசுக்கு வந்து ரிலாக்ஸாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவையான புக்ஸ் இருக்கும். கதை புக் இருக்கும், கவிதை புக் இருக்கும், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், நாவல் புக்ஸ் எல்லாம் நாவல் புக்ஸ் இருக்குது, சிறுகதை புக்ஸ் இருக்குது, கட்டுரை வடிவிலான புத்தகங்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து வந்துட்டு என்னென்னா எப்படி சொல்கிறது, குழந்தைங்களுக்கு வந்து அந்த அதாவது வந்து இந்த பிக்சர்லாம் போட்டு பிக்சர்லாம் இது பண்ணி கிட்ஸ் புக்ஸ் அப்படின்னு கேட்டாலே கிட்ஸ் புக்ஸ் அப்படின்னு கேட்டாலே எடுத்து தந்துடுவாங்க. ஸோ வந்து அதுதான் நம்ம வந்து லைப்ரரி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதை தான் உங்களை வந்து அது வந்து பேர்டனாக இருக்காது அப்படின்றத பிள்ளைங்களுக்கு வந்து டீச்சர்ஸ்லாம் புரிய வச்சு இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சமுதாய மாற்றத்தை வந்து உருவாக்கலாம். அண்டு வந்து டீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நல்லா டீனேஜை வந்து அவங்க நல்லா மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரி அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே உதவும். நூலகத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. பிள்ளைங்களை வந்து நூலகத்துக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.